12,000 கோடிக்கு மேல பண பரிவர்த்தனைகள் நடந்திருக்கிறது. அவர்களின் பெயர்கள் மறைக்கப்படுகிறது, நிறுவனங்களின் பெயர்கள் மறைக்கப்படுகிறது, அதற்கான எண்கள் மறைக்கப்படுகிறது. யாரு எந்த அக்கவுண்ட் டு அக்கவுண்ட் டிரான்ஸ்ஃபர் அந்த நம்பர்ஸ் கிடையாது, உனக்கு கொடுக்க முடியாது. உச்ச நீதிமன்றம் கேட்கிறது. நம்ம போய் கேட்க முடியுமா? நீங்க தேர்தல் பத்திரத்திலே நீங்கள் பணம் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களே, அது யாருக்கு அனுப்பினீர்கள் அப்படின்னு சாதாரண குடிமகன் கேட்க முடியுமா? கேட்டா பதில் சொல்லுவானா? நமக்கு சொல்ல மாட்டான். ஏடிஎம் வேலை செய்யணும்னா கூட நான் போய் சொல்ல முடியல வேண்டாம், சொன்னோம்னா அது வேலை செய்யறப்ப செய்யும். என்ன செய்யறானா, ஒவ்வொரு நிறுவனங்களின் பெயர்களையும் வெளியிடுறான். அதுல லாட்டரி சீட்டு வித்த மார்டின் மட்டுமே 1300 கோடிக்கு மேல கொடுத்திருக்கிறாரு தேர்தல் நிதி. இந்த வேதாந்தா நிறுவனம் இருக்கிறதே, தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடத்தினானே பொதுமக்கள் மேல, அவன் 376 கோடி கொடுத்திருக்கான் தேர்தல் நிதியா. அப்ப அந்த 376 கோடியை வாங்கி கொண்டவர்கள் மக்களுக்கு ஆதரவா நிப்பானா, வேதாந்தா நிறுவனத்துக்கு ஆதரவா நிப்பானா? உங்க பாக்கெட்ல இருக்கிற பணம் அரசினுடைய கணக்குக்கு இல்லைனாலே அதுவே கருப்பு பணம் தான். பல பேருக்கு அது தெரியாது. இப்போ இந்த தேர்தல் பத்திரன் மூலமா அந்த கொடுக்கப்பட்ட நன்கொடை எல்லாமே பிளாக் மணி தான் சொல்றீங்களா? அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? SBIல என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஒரு கால அவகாசம் கேக்குறாங்க. இந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணா அதுக்கெல்லாம் டைம் எடுக்கும் தானே. என்னுடைய எண்ணில் இருந்து ஒரு ஜிபே உங்களுக்கு அனுப்புறேன். அது வருகிற ஜூலை மாசம் தான் உங்களுக்கு அப்டேட் ஆகுமா, இல்ல உடனே அப்டேட் ஆகுமா? உடனே வந்துடும். இங்க தட்டுறான், இங்க அக்கௌண்ட் நம்பரை போட்டு ஒருத்தருக்கு அக்கௌண்ட் அனுப்புறோம், அக்கௌண்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபர், ஒரு சவுண்ட் வருது, அவனுக்கு போய் சேர்ந்துருச்சு எடுத்துக்கிறான்ல. அப்ப இது கணினிமயமாக்கப்பட்ட, கம்ப்யூட்டர் மயமாக்கப்பட்ட, இணையதளமாக்கப்பட்ட இந்த காலகட்டத்தில் ஜூன் வரைக்குமான கால அவகாசம் எதுக்கு கேட்கறீங்க? இந்த தேர்தல் பத்திரங்கிற பேர்ல நீங்க இவ்வளவு மோசடிகளை, நீங்கள் 12,000 கோடியில மோசடி நடந்திருக்கிறது, இந்த மாதிரியான பரிவர்த்தனைகள் நடந்திருக்கிறது. அதுல 48% பாதிக்கு மேல பாஜக பெற்றிருக்கிறதுங்கிறப்ப, நீங்கள் வங்கிகளிலேயே பண பரிவர்த்தனையிலேயே இவ்வளவு சேட்டைய வேலையை காட்டுற ஆளுங்க நீங்க, ஓட்டுப்பதிவு எந்திரத்துல என்னென்ன சேட்டையை பண்ணுவீடா நீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இப்ப நான் ஒருத்தருக்கு பணம் அனுப்புறேன், எனக்கு மெசேஜ் வருதா இல்லையா? வரும். பில்லு கட்டலைன்னா மெசேஜ் வருதா இல்லையா? வரும். நான் ஓட்டு போடுறேன், எனக்கு மெசேஜ் வருதா? என் பேர்ல நான் தான் பட்டன் அமுக்குனேன், செட்டிங்ல மாத்திட்டாங்கன்னா என்ன பண்றதுங்கிற கேள்வி நியாயமானதா இல்லையா? இந்த நியாயமான கேள்வியை இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? விவசாயிகளுக்கு ஆதார விலை கேட்டு தெருவில் நின்று 200 நாட்களுக்கு மேலாக போராடி கொண்டே இருப்பாங்க. அவர்களுக்கு எதிரான ஒரு அரசாங்கம் அவங்க மேல தண்ணீர் பாய்ச்சி அடிக்கும், குண்டு அடிபட்டு பல பேர் கண்ணு இழந்திருக்கான், உயிர் இழந்திருக்கான். அப்பயும் பாஜக தான் ஜெயிக்கும். அதுல அவன் சொல்றதுல பொய்ய பார்த்தீங்கன்னா, நாங்கள் 400 சீட்டு ஜெயிப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 400 ஏரியாவில் செட்டிங் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ பாருங்க, மோடி அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நன்மை வருகிறதா? வெள்ள பேரிடருக்கு ஏதாவது நிதி வருகிறதா? எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடித்து விட்டீர்களா? திறப்போலாக வர்றாரா? மோடி வெக்கமே இல்லாமல் எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வருகிறார்? சார், அவர் ஒரு பிரதமர், மாநாடு, பொதுக்கூட்டம், அவர் பிரதமராக வரலாம், அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது. ஒரு பிரதமரை வரக்கூடாதுன்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. ஆனா நீ டூரிஸ்ட் மாதிரியே வரி, என்ன காரணம் கேட்கிறேன். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தல் பத்திர மோசடி அது குறித்து உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதற்கு முன்பும் தேர்தலுக்கான நன்கொடைகள் என்பது காலங்காலமாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு முறை. ஏனென்றால் நமக்கு தெரியும், தேர்தல் வந்துவிட்டால் அது ஒரு திருவிழா வந்து விட்டதை போல. வாக்காளர்களை சந்திப்பதற்காக வீடு வீடாக வேட்பாளர் போக வேண்டும், பல்வேறு தெருக்களுக்கு போக வேண்டும், ஊர்களுக்கு போக வேண்டும், அவருடைய தொகுதி சார்ந்த எல்லா நகரங்களுக்கும் எல்லா இடங்களுக்கும் போக வேண்டும், எல்லா சமூக மக்களையும் சந்திக்க வேண்டும். அப்போ அவர்களுக்கு வாகன செலவு, எரிபொருள் செலவு, உணவு செலவு, இப்பொழுது ஆரத்தி போட்டால் அதுக்கு காசு கொடுக்குற செலவு, ஓட்டு போடுறதுக்கான செலவு என்று ஏகப்பட்ட செலவுகள் அரசியல் கட்சிகள் நடத்துகிறவர்களுக்கு இருக்கிறது காலங்காலமாக. இதற்கு முன்பும் தேர்தல் நன்கொடைகளை எல்லாருமே பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அதை ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் பெறுகிற முறையை 2018 தான் பாஜக அறிமுகப்படுத்துகிறது. ஏன் யாருக்கும் தெரியாம அந்த நன்கொடையை வாங்கணும்? இப்ப நீங்கள் சாதாரணமாகவே நீங்கள் ஒரு வங்கிக்கு போறீங்க, போய் நீங்கள் ஊரில் இருக்கக்கூடிய உங்கள் அம்மாவுக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு 5000 ரூபா பணம் அனுப்புனா கூட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரியான தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் என்ன கேட்குறான்னா, என்ன பர்பஸ்க்காக நீங்கள் இதை அனுப்புறீங்க அப்படின்னு கேட்குறான். எதற்காக? நான் கேட்டேன், என்கிட்ட கேட்டான், என்ன பர்பஸ்க்கு அனுப்புறீங்க உங்கள் அம்மாவுக்கு பணம் அனுப்புறீங்கன்னு கேட்டான். நான் சொன்னேன், இதெல்லாம் மனைவி தானே வழக்கமாக கேட்பாங்க, இது ஏன் இவங்க கேட்குறாங்க அப்படின்ட்டு நான் திருப்பி கேட்டேன், நீங்கள் எதுக்காக கேட்குறீங்கன்னு கேட்டேன். வங்கியுடைய அந்த கேஷியர்ட்டு நீங்கள் எதுக்காக கேட்குறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, தவறான வழிகளில் பணம் கையாளப்படக்கூடாது. நம்ம அனுப்புகிற ஒரு 5000 ரூபாய்க்கு, நான் அனுப்புகிற 5000 ரூபாயை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. நாட்டுக்கு எதிரான சதி திட்டங்களை தீவிரவாதிகள் தீட்டிவிடக்கூடாது. 5000 ரூபாய் உங்க அம்மாவாலே ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு அது வாங்குற மாத்திரையை வாங்கி போடுது, அது கேட்கவே மாட்டேங்குது. இந்த நிலைமையில் நாட்டுக்கு எதிரான சதி செயல்களை ஏதாவது செய்து விடக்கூடாது, அதுக்கு இந்த பணம் பயன்பட்டு விடக்கூடாது அப்படின்னு கேட்குற வங்கிகள்
12,000 கோடிக்கு மேல வந்து பண பரிவர்த்தனைகள் நடந்திருக்கிறது. அவர்களின் பெயர்கள் மறைக்கப்படுகிறது, நிறுவனங்களின் பெயர்கள் மறைக்கப்படுகிறது, அதற்கான எண்கள் மறைக்கப்படுகிறது. யாரு எந்த அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர், அந்த நம்பர்ஸ் கிடையாது, உனக்கு கொடுக்க முடியாது. உச்ச நீதிமன்றம் கேட்பது நம்ம போய் கேட்க முடியுமா? நீங்க வந்து தேர்தல் பத்திரத்திலே வந்து நீங்கள் பணம் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களே, அது யாருக்கு அனுப்புனீர்கள் அப்படின்னு சாதாரண குடிமகன் கேட்க முடியுமா? கேட்டா பதில் சொல்லுவானா? நமக்கு சொல்ல மாட்டான். ஏடிஎம் வேலை செய்யலைன்னா கூட நான் போய் சொல்ல முடியல வேண்டாம். சொன்னோம்னா அது வேலை செய்கிறப்ப செய்யும், நீங்கள் வர்றப்ப பாருங்கள், வேறு ஏடிஎம்மில் போய் பாருங்கள், டைம் முடிஞ்சிருச்சு, இப்போ தான் மேனேஜர் சாப்பிட போனார், 1 மணிக்கு சொல்கிறான், 3 மணிக்கு அவர் சாப்பிட போனார், இன்னும் வரலைங்க. எவ்வளவோ விஷயங்களை சொல்கிறான். காரணம் நம்ம வந்து அவருடைய நிர்வாக ரீதியாக நம்ம சொல்லலை. அப்போ இந்த தேர்தல் நன்கொடை என்பதை ரகசியமாக பெறுகிற முறையை பாஜக கொண்டு வருகிறது. அதற்கு முன்பு இருந்த காங்கிரஸ் காலத்திலும் தேர்தல் நன்கொடை இருந்தது. இவ்வளவு இருந்துச்சான்னு சொல்ல முடியாது. இப்போ என்ன செய்யறானா, ஒவ்வொரு நிறுவனங்களின் பெயர்களையும் வெளியிடுறான். அதுல லாட்ரி சீட்டு வித்த மார்டின் மட்டுமே 1300 கோடிக்கு மேல கொடுத்திருக்கிறாரு தேர்தல் நிதி. இந்த வேதாந்தா நிறுவனம் இருக்கிறதே, தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடத்துறானே பொதுமக்கள் மேல, அவன் 376 கோடி கொடுத்திருக்கான் தேர்தல் நிதியா. அப்ப அந்த 376 கோடியை வாங்கி கொண்டவர்கள் மக்களுக்கு ஆதரவா நிற்பானா, வேதாந்தா நிறுவனத்துக்கு ஆதரவா நிற்பானா? ஸ்டெர்லைட் போராட்டத்தில் மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை, மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கம் மக்களை சுட்டதா இல்லையா? போராடக்கூடிய மக்களை சுட்டதா இல்லையா? இதற்கெல்லாம் என்ன காரணம்? கார்ப்பரேட் நிறுவனங்கள் பெரும் முதலாளிகளினுடைய பணங்களை வாங்கி கொண்டு இவர்கள் அரசியல் கட்சி நடத்துகிறான். இவங்க தான் சொல்கிறாங்க, ஊழலை ஒழிப்பதிலேயே உலகத்திலேயே சிறந்த கட்சி பாஜக தான். கருப்பு பணத்தை ஒழிப்பதிலேயே, கருப்பு பணம்னா என்ன? அரசாங்கத்திற்கு கணக்கு காட்டாத பணம் அத்தனையுமே கருப்பு பணம் தான். உங்கள் பாக்கெட்டில் வந்து 10 ரூபா இருக்கு, நீங்கள் டீ குடிக்கிறீங்க, பில்லு இருக்கா? அதுக்கு டீ குடிக்கிறதுக்கு சாதாரண கடையில் டீ குடிக்கிற பில்லு இருக்கா? இல்லை. அரசாங்கத்தினுடைய கண்காணிப்புக்கு வளையத்துக்குள் வருகிற போது தான் அது ஒயிட்டு. உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற பணம் வந்து அரசினுடைய கணக்குக்கு இல்லைனாலே அதுவே கருப்பு பணம் தான். பல பேருக்கு அது தெரியாது. இப்போ இந்த தேர்தல் பத்தினர் மூலமா அந்த கொடுக்கப்பட்ட நன்கொடை எல்லாமே பிளாக் மணி தான் சொல்றீங்களா? அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? அந்த கணக்கு காட்டாத பணம்னா பிளாக் மணி. நான் தான் சொல்றேன், நீங்க வச்சிருக்கிற 50 ரூபா 100 ரூபா நீங்க பாக்கெட்ல வச்சிருக்கிற காசு அரசாங்கத்துக்கு கணக்கு காட்டினா அதுவே கருப்பு பணம் தான். அவன் சொல்றான் நீ கணக்கு காட்டுங்கிறான். எல்லாமே அரசாங்கத்தினுடைய கண்காணிப்புக்கு கீழே வருகிற போது, ஒரு இடத்துக்கு போய் அது பில்லா மாறும்போது அதுக்கு அரசு கண்காணிப்புக்கு கீழே வந்தா தான் அது அரசு விட்ட பணம். வெயிட் பண்ணி அப்பதான் அது. இல்லை சார், எஸ்பிஐல என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து ஒரு கால அவகாசம் கேட்குறாங்க. எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலை, எங்களுக்கு ஜூன் வரைக்கும் ஒரு கால அவகாசம் கொடுங்க, ஏன்னா நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணணும், அதை சப்மிட் பண்ணணும், அந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணணும், அதுக்கெல்லாம் டைம் எடுக்கும் தானே அப்படின்னு பேங்க்லேருந்து அந்த நிர்வாகிகள். நான் வந்து உங்களுக்கு என்னுடைய எண்ணில் இருந்து ஒரு ஜிபே உங்களுக்கு அனுப்புகிறேன். அது வந்து வருகிற ஜூலை மாதம் தான் உங்களுக்கு அப்டேட் ஆகுமா, இல்லை உடனே அப்டேட் ஆகுமா? உடனே வந்துடும் இல்லையா? அப்போ இது கணினிமயமாக்கப்பட்ட, கம்ப்யூட்டர் மயமாக்கப்பட்ட, இணையதளமாக்கப்பட்ட இந்த காலகட்டத்தில் ஜூன் வரைக்குமான கால அவகாசம் எதுக்கு கேட்குறீங்க? முதல்ல எல்லாமே ஆன்லைனில் வந்துடும்லங்க. இங்கே தட்டுறான், இங்கே அக்கௌண்ட் நம்பரை போட்டு ஒருத்தருக்கு அக்கௌண்ட் இப்போ அனுப்புகிறோம், அக்கௌண்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரெயின் ஒரு சவுண்டு வருது, அவனுக்கு போய் சேர்ந்துருச்சு எடுத்துக்கங்கிறான்ல. பழைய காலம் மாதிரி எதுவும் போயிட்டு இருக்கா? இல்லைங்க, ஒரு 3 நாள் கழிச்சு வாங்க. இல்லை, டிஜிட்டல் இந்தியா ஆயிடுச்சு எல்லாமே. ஆமாங்க, அறிவியல் வளர்ச்சியில் அப்போ கூட டிஜிட்டல் இந்தியானோன்னா ஏதோ மோடி தான் அந்த சயின்டிஸ்ட்டுங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறான், அங்கே தான் வந்து உருவாக்கணுங்கிறான். அது கிடையாது. அது அறிவியல் மயமாக்கப்பட்ட வளர்ச்சியை நாம் பயன்படுத்தி கொண்டோம், அப்படித்தான் சொல்லணும். அதை கணினிமயமாக்கப்பட்டதை பயன்படுத்தி கொண்டோம். நம்ம ஒரு காலத்தில் என்ன செஞ்சோம், ஒரு தகவல் தெரியணும், இன்ன ஆள் வந்து இன்ன விஷயம் இந்த இது தெரியணும் அப்படின்னா என்ன செய்வோம்? நாம் வந்து போய் ஒரு நூலகத்தில் போய் தேடுவோம் பழைய காலத்துக்கு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? கூகுளில் போய் தேடுறோம். அடுத்த வினாடி கிடைக்குது அவங்களுக்கு. கூகுளில் எந்த தகவல் ஏற்றப்பட்டிருக்கிறதோ அந்த தகவல் உடனே கிடைச்சிடும். அப்போ அக்கௌண்ட்டில் போடுற பணத்தை அந்த வினாடியே வந்து அந்த வங்கியினுடைய கணக்கில் ஏற்றப்படுமா ஏற்றப்படாதா? எதற்கு கால அவகாசம் கேட்கிறாய்? யாரை காப்பாற்றுவதற்கு கேட்கிறாய்? எதுக்காக கேட்குறீங்க? அப்போ நீங்கள் வந்து ஜூலை வரைக்கும் கேட்குறீங்களே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆட்சி மாற்றம் நிகழட்டும், உனக்கெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இது மட்டுமா? பிரதமருடைய நிதி இல்லை சார், அப்போ எஸ்பிஐ வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்கலன்னு சொல்ல வரீங்களா? உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவர்கள் மதிக்காமல் இருக்க முடியாது. அவர்கள் அது கட்டுப்பட்டுத்தான். நீதிமன்றத்திற்கு அனைவருமே கட்டுப்பட்டவர்களே. அதுலேயும் தவறு செய்கிறவர்கள் எப்படி கட்டுப்படாமல் இருக்க முடியும்? அப்போ தேர்தல் நன்கொடை என்கிற பெயரிலே முழுக்க இவர்கள் கார்ப்பரேட்டுகளுக்கான ஆட்சியை தான் நடத்தி இருக்கிறார்கள். இவர்கள் மக்களுக்கான ஆட்சியை நடத்தவே இல்லை. இதை மறைக்கிறதுக்காகத்தான்
குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வர்றான். இதை மறைக்கிறதுக்காகத்தான் ராமருக்கு கோயில் கட்டுறான். இதை மறைக்கிறதுக்காகத்தான் பாரத் மாதா கி ஜெயங்கிறான். பணப்பொட்டி கீழே போயிருச்சு சரக்குன்னு, அவ்வளோதான், அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இல்லை, நிறைய மாநிலங்களில் வந்து அந்த தேர்தல் கணக்கெடுப்பு நடந்திருக்கு, அதில் பிஜேபி தான் வின் பண்ணும் அப்படின்ற மாதிரின தகவல் தான் வெளில வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. இப்போ இந்த மாதிரி எஸ்பிஐ பேங்கை பற்றி உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியும் அவங்க பதில் சொல்லாததுக்கு இந்த சிஏ திருத்த சட்டம் கொண்டு வரதுக்கு இது எல்லாமே வந்து அரசியல் ரீதியான நகர்வுகளை தான் பிஜேபி மேற்கொண்டுட்டு இருக்கா. இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? ஆனால் மக்களுக்கு எதிரான திட்டங்களை ஒருத்தர் தொடர்ச்சியாக கொண்டு வருகிற போது அவங்களே ஜெயிக்கிறாங்களே, அது எப்படி அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா? இப்போ இங்கிருந்து கொண்டு தொலை தூரத்தில் இருக்கக்கூடியதை வந்து ரிமோட்டில் வந்து இயக்க முடிகிறதா இல்லையா? விஞ்ஞானத்தில் ராக்கெட் ஏவுறானே, ராக்கெட்டு பறக்கும் போது விஞ்ஞானி சேர்ந்து பறக்கிறானா? அதில் இல்லை, ஆப்ரேட் பண்ணுறானா இல்லையா? எத்தனையோ விஞ்ஞான வடிவங்கள் இன்றைக்கு வந்திருக்கா இல்லையா? மின் கற்றைகள், அலைக்கற்றைகளுடைய வரிசையில் இருந்து கேட்கக்கூடிய குரல் வழியாக நம்ம ஃபோனில் பேசுகிறோமா இல்லையா? அது எனக்கு மேலே போய் ஒருத்தர் மேலே ஏறி வயர் போட்டுருக்கானா? அலைக்கற்றை வழியாக உங்களுடைய குரல் வந்து ஒளிபரப்பாகுது இல்லையா? சேட்டலைட்டில் டிவியில் வருதா இல்லையா? இதெல்லாம் விஞ்ஞானத்தில் சாத்தியமாகுதா இல்லையா? அப்போ மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை வந்து ஆப்ரேட் பண்ண முடியாதா யாராலையும்? அது இந்த விஞ்ஞானத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அது வளர்ந்த நாடுகள்லேயே மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் வேணாம். இப்போ நீங்கள் ஒரு பணம் வந்து முக்கியம். இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு இடம் வாங்குறீங்க, நீங்கள் எழுத்துப்பூர்வமாக வாங்குவீங்களா வாக்குமூலமாக வாங்குவீங்களா? எழுத்துப்பூர்வமா. ஏன் எழுத்துப்பூர்வமாக வாங்குறீங்க? ஏன்னா நம்ம சொல்லும் போது அது மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ எழுத்துனா அது அழிக்க முடியாது. ஒரு நீங்கள் கூகுளில் வந்து பேசி நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி உங்கள் பேரை சொன்னால் அதுவே இப்போ ரெக்கார்ட் பண்ணுமே. ஏன் நீங்கள் விஞ்ஞானத்தை ஏற்றுக்கொண்ட வடிவத்திலேயே நீங்கள் ஏன் அப்படியே ஒப்புக்கொள்ள மறுக்கிறீர்கள்? என்ன இருந்தாலும் ஒரு அரசாங்கத்துடைய முத்திரை உங்கள் கையெழுத்தை நீங்கள் தாங்க போட முடியும். உங்கள் கையெழுத்தை நீங்களே ஒரே மாதிரி போட முடியாது. சில பேரால் ஏறத்தாழ உங்கள் கையெழுத்தை 90%, 99% நீங்கள் தான் போட முடியும். அதனால தானே காலங்காலமாக பட்டா அந்த எல்லாமே வந்து எழுத்துப்பூர்வமாக இருக்கு. இதை ஏன் நிராகரிக்கிறீங்க? நான் என்னோட இப்போ நான் வந்து ஒருத்தருக்கு பணம் அனுப்புகிறேன், எனக்கு மெசேஜ் வருதா இல்லையா? வரும். வருது. பில்லு கட்டலைன்னா மெசேஜ் வருதா இல்லையா? வரும். நான் ஓட்டு போடுறேன், எனக்கு மெசேஜ் வருதா? என் பேரில் நான் தான் பட்டன் அமுக்குனேன், செட்டிங்கில் மாற்றிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிற கேள்வி நியாயமானதா இல்லையா? இந்த நியாயமான கேள்வியை இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? ஏன் வந்து பழைய முறைக்கு ஏன் நம்ம செய்யக்கூடாது என்கிற ஒரு கோரிக்கையை வைத்தா ஜனநாயக முறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராடுது. பல அமைப்புகள் வந்து ஜனநாயகபூர்வமான அமைப்புகள் வந்து கேள்வி எழுப்புறாங்கல்ல. ஏன் அவர்களுக்கு நீங்கள் பதிலளிக்க மறுக்கிறீங்க? அப்போ நீங்கள் தேர்தல் நன்கொடை விஷயத்தில் இந்த தேர்தல் பத்திரங்கிற பேரில் நீங்கள் இவ்வளவு மோசடிகளை நீங்கள் 12,000 கோடியில் வந்து மோசடி நடந்திருக்கிறது, இந்த மாதிரியான பரிவர்த்தனைகள் நடந்திருக்கிறது. அதில் 48% பாதிக்கு மேலே பாஜக பெற்றிருக்கிறதுங்கிறப்ப நீங்கள் வங்கிகளிலேயே பண பரிவர்த்தனையிலேயே இவ்வளவு சேட்டையை வேலையை காட்டுற ஆளுங்க நீங்கள் ஓட்டுப்பதிவு எந்திரத்தில் என்னென்ன சேட்டையை பண்ணுவீடா நீங்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. விவசாயிகள் போராடி கொண்டே இருப்பாங்க. அந்த மாநிலத்தில் பாஜக வெற்றி பெற்று விட்டது. விவசாயிகளுக்கு வந்து ஆதார விலை கேட்டு வந்து தெருவில் நின்று போராடி கொண்டே இருப்பாங்க. 200 நாட்களுக்கு மேலாக போராடி கொண்டே இருப்பாங்க. அவர்களுக்கு எதிரான ஒரு அரசாங்கம் அவங்க மேலே வந்து தண்ணீர் பாய்ச்சி அடிக்கும், குண்டு அடிபட்டு வந்து பல பேர் கண் இழந்திருக்கான், உயிர் இழந்திருக்கான். அப்பையும் பாஜக தான் ஜெயிக்கும். அதில் அவன் சொல்றதுல பொய்யை பார்த்தீங்கன்னா, நாங்கள் 400 சீட்டு ஜெயிப்போம் அமித்ஷாவே சொல்றாரு. அப்படி சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 400 ஏரியாவில் செட்டிங் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இதைத்தான் நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் விளக்கம் கேட்கிறோம். ஏன்னா தேர்தல் ஆணையர்களில் ஒருவர் வந்து ராஜினாமா செய்கிறாரு. அருண் கோயல்ங்கிறவர் வந்து ராஜினாமா செய்கிறாரு. என்ன காரணம்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. இங்கேதான் ரொம்ப திருடனுக்கு தேல் கூட்டணும்பாங்கல்ல, அது மாதிரி உண்மைகளை சொல்ல முடியாத நிலைமை ஏன் வருகிறது? அதிகாரிகளுக்கு ஏன் வருகிறது? இப்போ தேர்தல் ஆணையர்களாக, தேர்தலினுடைய அதிகாரியாக, அதுக்கு தேர்தல் பொறுப்பாளர்கள் யார் அப்படின்னா பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் சேர்ந்து முடிவெடு, ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி. நீதியரசர்கள் இருக்கக்கூடாதுங்கிறான். நீங்கள் நீதியை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால், ஒரு நீதியான ஆட்சியை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால், உங்க பாஜக பாசையில சொல்றேன், நீங்கள் ராமராஜ்யத்தை உண்மையிலேயே விரும்பினால், நீதியை விரும்பக்கூடியவர்களாக நீங்கள் உண்மையிலேயே இருந்தா, நீங்கள் ஏன் நீதியரசரை வேணாங்கிறீங்க? இதான் நம்முடைய கேள்வி. இந்த நாட்டில் அரசியல் சாசனத்துக்கு எதிரான ஒரு சூழ்ச்சி நடக்கிறது. அரசியல் சாசனமே இல்லாம பண்ணணுங்கிற திட்டத்தை நோக்கி இவர்கள் நகர்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை மோடி ஆட்சிக்கு வந்தால் தேர்தல் ஜனநாயகம் இருக்குமா? அரசியல் ஜனநாயகம் இருக்குமா?
நாம் ஏற்கனவே இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிற உரிமைகள் இருக்குமா? பிற்படுத்தப்பட்டவர்களின் நலன் இருக்குமா? ஒடுக்கப்பட்டவர்களுக்கான நலன் இருக்குமா? பெண்கள் நடமாட முடியுமா? பெண்களுக்கான கல்வி உரிமை இருக்குமா? வேலைவாய்ப்பில் அவர்களுக்கான அதிகாரம் இருக்குமா? பழைய காலத்தில் மாதிரி கொண்டு வந்துடுவானா என்கிற பல கேள்விகள் நமக்குள்ள இருக்கிறது. ஏன்னா சிறுபான்மை மக்களுக்கு அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரஜைகளே இல்லை, வாக்குரிமை இல்லை. அவர்கள் மட்டுமா இல்லை, இலங்கை தமிழர்களுக்கு கிடையாதுங்கிறான். இங்கிருந்து இலங்கையில் அகதியாக இந்த நாட்டை விட்டு போய் கனடாவில் குடியேறி இருக்கிறான், அமெரிக்காவில் இருக்கான், உலக நாடு முழுக்க இருக்கான், பிரிட்டனில் இருக்கான், ஐரோப்பிய நாடுகள் முழுக்க இருக்கான்ல, அவனுக்கு அந்த நாடுகள் குடியுரிமை தருகிறது. ஒரு நாட்டில் உள்நாட்டு போரில் பாதிக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய அந்த தமிழர்களை ஏற்றுக்கொண்டு கனடாவில் குடியுரிமை கொடுக்குறான். இலங்கை தமிழர்கள் எவ்வளவோ பேர் உலக நாடுகள் முழுக்க குடியுரிமை பெற்று வாழ்கிறான். இந்தியாவில் குடியுரிமை இல்லை. இது எவ்வளோ பெரிய கொடுமை. நான் சாப்பிட்ற சாப்பாடை தான் இலங்கை தமிழர் சாப்பிட்றான். நான் ஜோறு சாப்பிட்டா அவன் ரொட்டி சாப்பிட மாட்டான், அவனும் ஜோறு தான் சாப்பிடுவான். நான் கும்பிட்ற சாமியை தான் அவன் கும்பிடுவான். நான் ஜீவனை கும்பிட்டு அவனும் ஜீவனை தான் கும்பிடுவான். என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன இருக்கோ, தமிழருடைய வாழ்க்கை முறையில் என்னென்ன நம்பிக்கைகள் இருக்கோ, என்னென்ன வாழ்க்கையினுடைய உணவு, கலாச்சாரம், பண்பாடு, கடவுள் நம்பிக்கை எல்லாத்துலேயும் நான் படிக்கிற திருவாசகத்தை தான் அவன் படிக்கிறான். நான் படிக்கிற திருக்குறளை அவன் படிக்கிறான். நான் படிக்கிற சிலப்பதிகாரம் அவன் படிப்பான். எல்லாமே என்னுடைய வாழ்வியலுடைய என்னுடைய தொப்புள் கொடி உறவாக இருக்கிறவன் நிலத்தால் வேறொரு நாடாக இருக்கான். அவ்வளோதானே. ஈழத்தமிழர் என்பவனும் இந்த நம்முடைய உள்ளூர் தமிழர் என்பவனும் வேறு வேறு கிடையாது. அவனுக்கு குடியுரிமை இல்லைன்னு சொல்கிறானா இல்லையா? இந்துக்களுக்காக தான் இந்த ஆட்சி நடத்துகிறோங்கிறான்ல. அப்போ ஈழத்தமிழர்களை ஏன் அவர்கள் இந்துக்களாக ஏற்கவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? இந்த மோசடி ஆட்சி முழுக்க முழுக்க இப்போ பாருங்க, மோடி அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நன்மை வருகிறதா? வெள்ள பேரிடருக்கு ஏதாவது நிதி வருகிறதா? எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடித்து விட்டீர்களா? திறப்புலாக வர்றாரா? மோடி வெக்கமே இல்லாமல் எதற்கு தமிழ்நாட்டுக்கு வருகிறார்? சார், அவர் ஒரு பிரதமர், மாநாடு, பொதுக்கூட்டம் அந்த மாதிரி சொல்றேன். அவர் பிரதமராக வரலாம், அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது. ஒரு பிரதமரை வரக்கூடாதுன்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. ஆனா நீ டூரிஸ்ட் மாதிரியே வரி என்ன காரணம் கேட்குறேன். வட இந்தியாவில இருந்து ராமேஸ்வரத்துக்கு வர்றான்ல, அவன் கூட சாமி கும்பிட வர்றேன், ஒரு நோக்கத்தோட வர்றேன். தேர்தல் அரசியலுக்காக தான் நீங்க வர்றீங்க, திருப்பி வரீங்க. மறுபடியும் 18ஆம் தேதி வர்றாரு. கோயம்புத்தூர்ல திறந்த வெளியில 4 கிலோமீட்டருக்கு அவர் ஊர்வலம் போகிறாராம். கோயம்புத்தூர் ஏற்கனவே மத கலவரத்தால் பாதிக்கப்பட்டு பல்வேறு சிக்கல்களுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு நகரம். அங்கே ஒரு 4 கிலோமீட்டர் 4.5 கிலோமீட்டர் ஊர்வலம் வைக்கணும்னு சொல்கிறான். இல்லை, 2 வாட்டி பிரதமர் வந்தப்போ கூட அண்ணாமலையோட அந்த பாத யாத்திரை நிறைவு விழாக்கு வந்திருந்தாரு. ராமர் கோவில். நான் என்ன கேட்குறேன், பாத யாத்திரை எதற்காக நீங்கள் நடத்துறீங்க? என்ன மக்களுடைய பிரச்சனைகளை நடந்து போய் எந்த பிரச்சனையை தீர்த்தீங்க? மணிப்பூர் பிரச்சனையை தீர்த்தீங்களா? எந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக நீங்க நடத்துறீங்க? சார், அண்ணாமலை என்ன சொன்னாரு? தொடங்கும் போது என்ன சொன்னாரு? என் மண் என் மக்கள் பாத யாத்திரை அவர் தொடங்கினதே தமிழ்நாட்டில் இருக்கிற தெருக்கோடி இருக்கிற மக்களுடைய மண்ணுக்கும் என் மக்களுக்கும் உனக்கு என்ன தொடர்பு நான் கேட்கிறேன். பாஜகவிற்கும் தமிழ்நாட்டினுடைய இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? கழுத்து வரைக்கும் வெள்ளத்துல நீந்திக்கிட்டு இருந்தான், தாமிரபரணியில தண்ணியில வெள்ளம் உதவுவதற்கு நீங்கள் தேசிய பேரிடர் நிதி கொடுக்காதவங்க. நீங்க கல்பாக்கத்தில் கொண்டு ரொம்ப பெரிய அபாயகரமான அணு உலையினுடைய இன்னொரு உலை என்று சொல்லக்கூடிய ஒரு உலையை கொண்டு இங்கே வைக்கிறான். வெடிச்சிச்சுன்னா 100 கிலோமீட்டர் தான் கல்பாக்கம் சென்னைக்கு. சென்னை என்கிற மாநகரமே மிகப்பெரிய பேராபத்துக்கு, பேரழிவுக்கு ஆளாகிவிடும். உலக நாடுகள் முழுக்க அணு உலைகளை கைவிடுறான். இது ஆபத்தான விஞ்ஞான தொழில்நுட்பம் கைவிடுறான். அந்த அழிவு சக்தியை கொண்டு இங்கே கொண்டு கல்பாக்கத்தில் உலையை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறாராம். என் தலையில தீ வைக்கிறதுக்கு அர்ப்பணிக்கிறீங்களா நீங்க? பாஜக செய்த ஒரே ஒரு நன்மை சொல்லுங்க. ஏற்கனவே நான் 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க 110 ரூபாய்க்கு அதை ஏற்றி விட்டுட்டு 2 ரூபா குறைக்கிறீங்க. 2 ரூபா நான் டிப்ஸ் கொடுத்துட்டு போயிடுவேன்ல. நான் எனக்கு காத்து ஏர் பிடிக்கிறதுக்கு டயருக்கு அவனுக்கே நான் 5 ரூபாய் 10 ரூபாய். சார், கச்சா எண்ணெயோட விலையை பொறுத்து தானே பெட்ரோல் டீசல் நிர்ணயிக்கப்பட முடியும். கச்சா எண்ணெயினுடைய விலைக்கும் அவர்கள் விற்கிற பெட்ரோலினுடைய விலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? எந்த சம்பந்தம் கிடையாது. எண்ணெய் நிறுவனங்களே அதனுடைய விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம்னு அவங்க முடிவெடுத்ததற்கு காரணத்தினால கச்சா எண்ணெயினுடைய விலை வீழ்ச்சி அடையும் போது பூரா பெட்ரோல் விலை மேலே ஏறிக்கிட்டே தானே இருக்கு. தேர்தல் வந்தால் மட்டும் 2 ரூபா குறைக்கிறேன், சிலிண்டருக்கு 100 ரூபா குறைக்கிறேன். மன்மோகன் சிங் காலத்தில் 425 ரூபாய்க்கு விற்று கொண்டிருந்த சிலிண்டரை நீங்கள் இன்னைக்கு 1200 ரூபாய்க்கு கொண்டு விற்பீங்க. கேட்டால் 100 ரூபாய் குறைப்பாராம். குறைச்சிருக்காரு, 100 ரூபாய் குறைச்சிருக்காரு சிலிண்டர். அது போதுமா உங்களுக்கு? இப்போ 425 ரூபாய்க்கு சிலிண்டர் எடுத்ததை அன்னைக்கு அநியாயம்னு சொன்னா நீங்கள் பாஜக 100 ரூபாய் குறைச்சிட்டா போதுமா? மீதம் இருக்கிற 600 ரூபாய் என்ன செய்யுது? இல்ல, நிதியமைச்சர் அதுக்கு நிறைய காரணம் சொல்றாரு. இந்த விலை ஏறிடுச்சு, அது ஏறிடுச்சு. தமிழ்நாட்டிலிருந்து வசூலிக்கப்பட்ட ஜிஎஸ்டி பணத்தை கூட 1 ரூபாய் வசூலித்தால் 29 காசு தான் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வருகிறது. கேட்டா என்ன சொல்றான்? இது வளர்ச்சி பெற்ற மாநிலம்,
கொடுக்க முடியாது, உத்தரப்பிரதேசத்துக்கு நாங்கள் ரோடு போட போகிறோங்கிறான். தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தை எடுத்துக்கொண்டு உத்தரப்பிரதேசத்தில் ரோடு போடுறோங்கிறான். இவன் தான் சொல்கிறான் வளர்ச்சி பெற்ற மாநிலம். ஆனால் என்ன சொல்கிறான், தமிழ்நாட்டை திராவிட இயக்கங்கள் சீரழித்து விட்டது. அண்ணாமலை வந்து நடைபயணம் தொடங்கும் போது என்ன சொன்னார், திராவிட இயக்கத்தை ஒழிப்பேன் அப்படிங்கிறாரு. மாற்று அரசியலை கொண்டு வருவேன், கழக அரசியலை இல்லாமல் பண்ணுவேன்னு சொன்னார்ல. நிறைவு விழாவில் மோடி என்ன சொன்னார், ஜெயலலிதாவையும் எம்ஜிஆர் பத்தி புகழ்ந்து பேசினாரு. அப்ப எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் எந்த இயக்கத்தை சார்ந்தவங்க, திராவிட இயக்கத்தை சார்ந்தவங்களா பாஜகவை சார்ந்தவங்க? அதெல்லாம் திமுகவை அழிச்சிருவோம், இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் திமுக இருக்கு. ஆமாங்க, திமுகவில் இருந்து தானே அண்ணா திமுக தோன்றியது, அது திராவிட இயக்கத்தினுடைய தொடர்ச்சி தானே. அப்ப அண்ணா திமுக தலைவர்களை நீங்கள் பாராட்டுகிறீர்கள், ஜெயலலிதாவை பாராட்டுறீங்க, எம்ஜிஆரை பாராட்டுறீங்கன்னா அவர் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் தானே அவங்க. அப்ப நீ எதுக்கு திராவிடத்தை ஒழிப்போன்னு சொன்னீங்க? இந்த ஆட்சி மோசமான ஆட்சிங்கிறீங்க, திராவிட இயக்க ஆட்சி. அப்புறம் வளர்ந்த மாநிலம்னு ஏன் நீங்கள் நிதி கொடுக்க மறுக்கிறீங்க? அப்போ மட்டும் வளர்ந்த மாநிலம்னு உங்களுக்கு தெரியுமா? மிச்ச நேரம் வந்து அந்த நாட்டை வந்து ஒழிப்பீங்களா நீங்கள்? தமிழ்நாட்டில் பிறந்தவன் பெரிய பெரிய படிப்பு படிச்சுட்டு உலக நாடுகள் பூரா இன்ஜினியராக டாக்டராக பெரிய பெரிய தொழிலுக்கு போகிறான். பாஜக ஆளுகிற மாநிலங்களில் இருக்கக்கூடியவன்லாம் கூலி வேலைக்கு கிடைக்காம சப்பாத்திக்கு வழி இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்குறானே, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில். நம்ம வீடு நம்மளுடைய உணவகங்கள்லையும் சாலை போடுகிற இடங்கள்லையும் பாலம் போடக்கூடிய வேலைகள்லையும் அந்த உழைப்பாளிகள் இங்கே வந்து குறைந்த கூலிக்கு வேலை செய்கிறானே. அப்போ திராவிட மாடல் வென்றதா, பாஜகவினுடைய குஜராத் மாடல் வென்றதா? யார் வென்றது? நம்ம ஹிந்தி படிச்சிருந்தோம்னா நம்மளை சமோசா விற்கிறதுக்கு நேரம் அனுப்பியிருப்பாங்க, பீகாருக்கு அனுப்பியிருப்பாங்க. பீகார்ல இருந்து பஞ்சம் முளைக்கிறதுக்காக ரங்கராஜ் பாண்டே மாதிரி ஆளுங்க இங்கே வந்துக்கிட்டு இது ஒரே இந்தியா, அதனால நான் இங்கே வந்து பேசுகிறேன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு இவங்க அறிவுரை சொல்கிறாங்க. பீகார்லேருந்து வந்த ஆளுநர், பீகார்லேருந்து வந்த ரங்கராஜ் பாண்டேலாம் இந்த மண்ணில் வந்து சமோசா விற்கலை, அவன் யாரும் வந்து கூலி வேலைக்கு வரல, இங்கே வந்து சுபிச்சமாக வாழ்கிறாங்க. இதுதான் திராவிட மாடலுடைய அரசு. வந்தாரை வாழ வைக்கும் பூமியாக தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. சரி, இன்னைக்கு நம்ம வாகை தமிழ் நேயர்களுக்காக வந்து நிறைய அரசியல் சார்ந்த விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, அதற்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம வாகை தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அரசியல் சார்ந்த நிறைய சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணிடுங்க.